This is Nafil from Metaflame. Array சீரீஸ்லேருந்து டாபிக் நேம் ஃபைண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் an element in an array. லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் an element in an array பார்த்தோம். ஸோ அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து அக்கரன்ஸ் ஆஃப் an element in an array பார்க்கணும். ஸோ சிம்பிளான ஒரு லாஜிக், பட் இட் டேக் ஆஸ் மீடியம். ஸோ இங்கே ஒரு ட்ரிக் இருக்கு, ரைட்? ஸோ இங்கே வந்து 3 இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ஸ், queries அண்ட் டார்கெட் அதான் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்னோட அக்கரன்ஸ் இந்த அரேல எத்தனை வாட்டி இருக்கு, அதாவது அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரைட். ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இங்கே நம்ஸ் ஒரு அரே, ஸோ டார்கெட் தட் இஸ் எக்ஸ், ரைட்? ஸோ இங்கே பார்க்கும்போது அக்கரன்ஸ் வந்து 0லையும் 2லையும் இருக்கு. ஸோ அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அவுட்புட்ல வந்து என்ன இருக்குன்னா 0, 2 இல்லாத இடத்துல வந்து நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே query என்ன பண்ணுது அப்படின்னும் போது, கொஷின்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த query வந்து ஒன்னோட அக்கரன்ஸ் எத்தனை டைம் அப்படின்னும் போது, ஸோ ஒன் அக்கரன்ஸ். ஸோ அதாவது ஒன் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி எங்க அக்கர் ஆயிருக்கு, 0th இண்டெக்ஸ்ல. ஸோ செகண்ட் வாட்டி எங்க அக்கர் ஆயிருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல, ரைட்? ஸோ ரெண்டு வாட்டி தான் அக்கர் ஆயிருக்கு. ஸோ அது இல்லாத இடத்துலலாம் நம்ம வந்து -1 ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ பாருங்க. ஸோ இந்த இப்போ நமக்கு வந்து ரெண்டு இடத்துல தான் அக்கரா இருக்கு, ஒன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் 0th இண்டெக்ஸ். ஸோ தேர்ட் அக்கரன்ஸ் இங்க ஒரு 3 வாட்டி ஒன் வந்து அக்கரே ஆகல. ஸோ அங்க வந்து என்ன பண்ணோம்னா நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ செகண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் எங்க ரிட்டர்ன் ஆயிருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல 2. ஸோ ஃபோர்த் அக்கரன்ஸ், ஸோ ஃபோர்த் வாட்டி அக்கர் ஆகல ஒன், ஸோ -1. ஸோ இதுதான் இந்த query. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் அதர் டெஸ்ட் கேசஸ்க்கு இது இட் குட் பி டிஃபிகல்ட். ஸோ அதுக்கும் நம்ம லாஜிக் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ரைட். ஸோ நம்ம இன்னும் லாஜிக் டீப்பா பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே கோடை எழுதிட்டே லாஜிக்கை பார்ப்போம். ஸோ நமக்கு அக்கரன்ஸோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு லூப் வச்சு ஒரு அரேயை ஸ்டோர் பண்ணிப்போம் அந்த இண்டெக்ஸை, ரைட்? ஸோ இங்கே வந்து நான் ஜாவா கலெக்ஷன் வச்சு லிஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இண்டீஜர் indices is equal to new array list, right? So for loop in ஸோ இங்கே நம்ஸ் வந்து எக்ஸோட ஈக்குவலாக இருந்தால் அந்த இண்டெக்ஸை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த லிஸ்ட்டில், ரைட்? ஸோ இஃப் nums of I, right, is equal to x, நம்மளோட டார்கெட், ரைட்? ஈக்குவலாக இருந்தால் இண்டீசஸ் ஆட் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இண்டெக்ஸை. ஸோ இந்த லூப் வந்து இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த லாஜிக்கை பார்ப்போம் எப்படின்னு. ஸோ இங்கே நம்ஸ் இருக்கு, ஸோ நம்மளோட எக்ஸ் டார்கெட், ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக், ரைட்? ஸோ இங்கே ஒரு ஐட்ரேட்லையும் ஐ ஆஃப் 0 I is equal to 0 போது nums of 0 is equal to x. ஸோ nums of 1 x, ஆமா, x வந்து 1. ஸோ இண்டிசஸ்ல என்ன இருக்கும்னா இண்டெக்ஸ் 0 இருக்கும். ஸோ ஐ நெக்ஸ்ட் ஐட்ரேட்ல போது I is equal to 1. ஸோ nums of I வந்து 1, அதாவது nums of 1 இருக்கும்போது 3. ஸோ நாட் ஈக்குவல் டு, ஸோ 3 வராது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 2. ஸோ nums of 2 வந்து 1. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ், ரைட்? அப்போ 2 அதோட இண்டெக்ஸ், ரைட்? ஸோ nums of 3 வந்து 7. ஸோ இருக்காது. ஸோ நமக்கு அக்கரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு எங்கெங்கெல்லாம் அக்கர் ஆகுதுன்னு. ஸோ நம்மளோட அவுட்புட் பார்த்தா 0, -1, 2, -1. ஸோ இந்த -1 வருதுல, அங்கதான் நமக்கு லாஜிக்கே இருக்கு, ரைட்? ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்காக தான் இந்த ஐட்ரேஷன். ஸோ அது கோடு பண்ணிட்டு நம்ம இந்த லாஜிக்கை பார்ப்போம். ஸோ அந்த queryக்காக
நான் வந்து இப்போ இததான் நம்ம இந்த அரேவை தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ரைட். ஸோ இன் என்ன லென்த் எடுத்துக்கிறோம்னா queries டாட் லென்த், அதோட அரே லென்த் எடுத்துக்க போறேன். இங்க ஒரு புது அரே கிரியேட் பண்றேன். இதுதான் நம்ம லாஸ்டா ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ஃபார் int I is equal to 0, I less than queries len plus plus. ஸோ இங்க வந்து நான் கேன்ற ஒரு வேரியபிள் வச்சு நம்ம queriesஓட ஒரு எலமெண்ட்டா நான் எடுத்துப்பேன். ஓகே, ரைட். ஸோ இந்த கே வந்து அக்கரன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஒன்னு கண்டுபிடிக்கும். அதே மாதிரி ஃபோர்த் அக்கரன்ஸ் ஆஃப் ஒன்னு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கும். ரைட். ஸோ இஃப் கே லெஸ் தென் ஈக்குவல் டு இண்டிசஸ், நம்மளோட லிஸ்டோட சைஸோட கம்மியா இருக்கணும். இல்லைன்னும் போது அப்போ அங்க அக்கரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ரைட். ஸோ ஐ, ஸோ இதுதான் கோர் லாஜிக். இண்டிசஸ் டாட் கெட் ஆஃப் கே மைனஸ் ஒன். ரைட். ஸோ நம்ம இந்த ஆன்சர் இண்டெக்ஸ்ல நம்ம இந்த இண்டிசஸை வச்சு நம்மளோட கே வரும்ல, அதாவது அக்கரன்ஸ் வச்சு நம்ம அங்க இண்டெக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிப்போம் ஆன்சர்ல. ஸோ இல்லைன்னா அக்கரன்ஸ் இல்லைன்னும் போது நம்ம வந்து -1 ஸ்டோர் பண்ணோம். ரைட். ஸோ ரிட்டர்ன் பண்ணணும் ஆன்சரை. ஸோ இப்போ இந்த லூப்போட லாஜிக்கை பார்ப்போம். ஸோ ஆஸ் ஐ சேட், இந்த கே வந்து அக்கரன்ஸை பார்க்கும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல கே இஸ் ஈக்குவல் டு query of 0, query of 0. அப்போ query of 0 போது 1. ஓகே, k is equal to 1. ஸோ சைஸ் என்ன, நம்ம இங்க if condition என்ன கொடுத்துட்டோம்னா k less than equal to indices dot size. ஸோ இண்டிசஸோட சைஸ் என்ன இங்க 2. ரைட். ஸோ பார்க்கும் array of 0 is equal to indices dot get of k minus 0. k minus 0 போது 1 minus 1. ஸோ indices dot get is equal to dot get of 0. ஸோ indices 0 என்னது நமக்கு 0. ஸோ அரே ஆஃப் ஆன்சர் 0ல என்ன இருக்கும்னா, அதாவது 0th இண்டெக்ஸ்ல 0 ஸ்டோர் ஆயிக்கும். ரைட். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன்ல என்ன நடக்கும், I is equal to 1. அப்போ query of 1 போது 3. அப்போ k is equal to 3. 3 less than equal to 2. ஸோ இல்லை. அப்போ நமக்கு இங்க -1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல I is equal to 2. அப்போ k is equal to query of query dot query of I போது 2 ரிட்டர்ன் ஆகும். k is equal to 2. 2. ஸோ ஆன்சர் வந்து indices dot get of k minus 1 தானே. ஸோ 2 minus 1 1. அப்போ ஆன்சர் ஆஃப் 2ல வந்துட்டு 2 ஸ்டோர் ஆயிடும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல I is equal to 3. query of 3 என்ன வரும்னா 4. ஸோ k is equal to 4. 4 less than equal to 2. இல்லை. ஸோ ஆன்சர் ஆஃப் 3ல -1 ஸ்டோர் ஆயிடும். ஸோ நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இங்க நமக்கு 1 வந்து 2 இண்டெக்ஸ்ல தான் அக்கர் ஆகுது, 0லையும் 2லையும். மீதி வந்து நம்ம -1 பேஸ்ட் ஆன் query. இந்த query வந்து 1 வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது, அதாவது அந்த அக்கரன்ஸ் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், செகண்ட் அக்கரன்ஸ், தேர்ட் அக்கரன்ஸ், ஃபோர்த் அக்கரன்ஸ் அப்படின்றத இதுக்காக தான் இந்த ட்ரிக்கான
ப்ராப்ளம கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ நமக்கு பார்க்கும்போது, அ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து 0த் இண்டெக்ஸ்லயும், செகண்ட் அக்கரன்ஸ் வந்து செகண்ட் இண்டெக்ஸ்லயும் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இத ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ. ஸோ ஒரு எரர் வருது. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். லாட் சைஸ். ஸோ ஆஃப்ன்னு இருக்கும். ஸோ டீபக்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். எஸ். டெஸ்ட் கேஸஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ மினிமைஸ் பண்ணி ஸோ சப்மிட் பண்ணி பார்ப்போம். எஸ். ஸோ நம்மளது ரன் அண்ட் சப்மிட் ஆயிடுச்சு கோட். ரைட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோ பாஸ் பண்ணி திருப்பி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். சரி, ரைட். ஏதாவது queries அண்ட் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரம் அவர் மெட்டா ஃப்ளேம் நாங்கள் உங்களுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் தரோம். ஸோ இது வந்து இன்டர்வியூக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃபார் டிஎஸ்ஏக்கு அண்ட் மெனி மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சேனலோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸுக்கு. ஸோ தேங்க்யூ.